இந்த ரிவ்யூவில் கிரேக்க இலக்கியத்தை பற்றியும் ராமாயணத்தை பற்றியும் கிறிஸ்டோபர் நோலன் அண்ட் பெர்ஃபார்மன்ஸ் சினிமாட்டோகிராஃபி மியூசிக் ஐமேக்ஸ் இதெல்லாம் பற்றி நம்ம பேச போகிறோம். ஸோ படத்தினுடைய ரிவ்யூ போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஜென்பு சினிமாஸின் ஒடிசி மூவி ரிவ்யூ. பண்டைய கிரேக்க வரலாற்றில் மிகப்பெரிய 2 இலக்கியங்கள் இருக்குது. ஒன்று இலியட், இன்னொன்று ஒடிசியஸ். இதாக்கா நாட்டினுடைய வீர மன்னன் தான் இந்த ஒடிசியஸ். இவருடைய மனைவி பினோலோப், இவருடைய மகன் டெலிமேச், இவங்களையெல்லாம் விட்டுட்டு ட்ரோஜன் வாருக்கு கிளம்பி போறாரு படையோட. அங்க ட்ராய் நகரத்தை வென்றுட்டு தன்னுடைய இத்தாக்கி நாட்டுக்கு திரும்புறாரு தன்னுடைய படை சூழ. இவர் கடல் வழியில வரப்ப மிகப்பெரிய பிரச்சனைகள் எல்லாத்தையும் சந்திக்கிறாரு. இதுல அவங்க கூட வந்தவங்களோட உயிர்கள் எல்லாமே போகுது. பெனோலோப் தன்னுடைய மகனை கையில வச்சுக்கிட்டு 20 ஆண்டு காலமா இத்தாக்கா நாட்டை ஆண்டுகிட்டு இருக்காங்க. குறிப்பா வந்தேரிகள் அந்த நாட்டுக்குள்ள சூழ்ந்துகிட்டு நான் உன்னதான் கல்யாணம் பண்ணிக்கவங்கிற ரேஞ்சுக்கு உள்ளுக்குள்ளார ஏகப்பட்ட பேர் படை சூழ காத்திருக்க. கணவன் இறந்துட்டான் அப்படிங்கிற செய்தி கிடைத்த உடனே நான் திருமணத்துக்கு ஒத்துக்கிறேன் அப்படின்னு முடிவு பண்றாங்க. திருமணம் நடந்தால்தான் மகனை மன்னனாக்க முடியும் அப்படிங்கிறது மகனுடைய குறிக்கோளா இருக்கு. நீ மன்னனாகணும் அப்படிங்கிறதுக்காக நான் ஒரு திருமணம் செய்துக்கணுமா அப்படின்னு மகனோட பாச போராட்டம் ஒரு பக்கம், கணவன் எப்படியும் கரைக்கு வந்துடுவான், நாட்டுக்கு வந்துடுவான், என் கூட சேர்ந்துடுவான் அப்படிங்கிற மனப்போராட்டம் இன்னொரு பக்கம். ஒரு பக்கம் மகன் நான் அப்பாவை தேடி போறேன் அப்படின்னு கிளம்பி மற்ற நகரத்துக்கு போறாரு. அங்க ட்ராய் வாரில் சண்டையிட்ட நபரோட சந்திச்சு என்னோட தந்தையை பற்றி சொல்ல முடியுமா அப்படின்னு அவங்க கிட்ட பேச்சுவார்த்தையை நடத்துறாரு. மறுபுறம் நான் யாருன்னு தெரியாம கடற்கரை ஓரமா உலாத்திட்டு இருக்காரு ஒடிசியஸ். அப்பப்போ தன்னோட நினைவுகள் துண்டுச்சீட்டு போல ஞாபகத்துக்கு வந்துட்டு போயிட்டு இருக்கும். மகன் தந்தையை கண்டுபிடிச்சானா, ஒடிசியஸ் தன்னோட நாட்டுக்கு திரும்பி வந்தானா, பினோலோப் கணவன் வரல அப்படிங்கிறதுக்காக மாற்று திருமணம் செய்தாரா. இந்த கிரேக்க இலக்கியத்துல சில மித்தாலஜிகள்லாம் இருக்கு. குறிப்பா நான் ராமாயணத்தை பத்தி சொல்லணும்னு கிட்ட சொன்னேன். ஒடிசி கிட்ட மாயமான் ஒன்று தோன்றும். அது மறையிறப்ப அது வேற ஒரு விஷயமா அவருக்கு கண்ணுக்கு தெரியும். உங்களுக்கு இன்னமும் ஞாபகப்படுத்தணும் அப்படின்னா ராமர் எப்படி வில்ல வளைச்சு அம்பு விட்டாரோ அதே போல இந்த படத்துலையும் ஒடிசியால் மட்டுமே முடியும் அப்படிங்கிறது வில்ல வளைச்சு கோடாரிக்கு இடையில அம்ப விடுவது. ராவணன் கடத்திய பிறகு சீதை எப்படியும் ராமன் வந்து என்னை காப்பாற்றுவாருன்னு நினைச்சிட்டு இருக்கிற சீதா மாதிரியே பினோலோப் எப்படியும் 20 ஆண்டுகள் கழித்து என் கணவன் வந்துடுவான் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடையே வாழ்ந்துட்டு இருப்பாங்க. இது போக காட்டுக்குள்ள தோன்றக்கூடிய அதிசய மனிதர்களும் விதிவிலக்கு கிடையாது. பர்ஃபார்மன்ஸ் ஒடிசியா மேட் டேமன், பினோலோப்பா ஹனஹேத்தே, டெலிமெச்சிஸா டாம் ஹேலன் பண்ணியிருக்கார். நம்ம ஸ்பைடர்மேன் ஹீரோ தான். ஒடிசி கூட அப்பப்ப மனசாட்சியா பேசிட்டு இருக்கக்கூடிய ஏதானா ஆன ஜிந்தியா. ஸோ ஒடிசி ஒரு நடுநிலையான ஒரு மாவீரன். அதாவது 10 வருடம் பொறுத்திருந்து அதுக்கு ஒரு ஐடியாவும் போட்டு அந்த நாட்டுக்குள்ளார இறங்கி அவங்கள சூறையாடி கொன்னுட்டு அந்த நாட்டை விட்டு வெளியில் வரப்ப அவருடைய மனசாட்சி அப்படிங்கிறது கொஞ்சம் உறுத்திக்கிட்டே இருக்கும். அதனுடைய வெளிப்பாடு அப்படிங்கிறது அவருடைய போக்குவரத்து முதற்கொண்டு கடல் வழியில் எல்லா இடங்களையும் அது வெளிப்படும். ஒரு வீரன் அப்படிங்கிறதுக்கு எந்த ஒரு முகத்தோற்றமே அதில் தெரியாது. ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டோம் அப்படிங்கிற முகபாவனை மட்டும் இவர் மனசு ஃபுல்லாக நிறைஞ்சே இருக்கும். அதுக்கு கிளைமேக்ஸில் வரக்கூடிய சில டைலாக்லாம் நல்லாவே இருந்தது தமிழில். ஒருவேளை நான் கேட்டை திறக்கிறப்ப அங்கே யாருமே இல்லாமல் ஒரு ஆள் மட்டும் நின்று இருந்தா, அங்கே இருக்கக்கூடிய மக்கள்களை நம்ம போர் வீரர்கள் கழுத்தை அறுக்காமல் இருந்திருந்தா, அவங்கள சூறையாடாமல் இருந்திருந்தா அப்படின்னு மனசாட்சி உறுத்தல்கள் நிறையவே இருக்கு இந்த கேரக்டருக்குள்ளார. கடவுளுடைய சொல்ல கேட்டு மதிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தன்னுடைய போர் வீரர்களை காப்பாற்றியே தான் தீர்வுங்கிறதும், சூனியக்காரியோடைய சொல்லுக்கு மயங்காம அவ்வளவே தன்னுடைய பேச்சுக்கு கட்டுப்பட வைக்கிறதாகட்டும் கிளைமேக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடாது, அதுவும் ஸ்பாய்லர் தான். ஸோ பினோலோப்பா நடித்த ஹனஹேத்தே செம பர்ஃபார்மன்ஸ். அப்பப்போ பேச்சில் வந்து கண்ணில் தண்ணி கட்டிடும். பையன்கிட்ட பேசுகிறதாகட்டும், ஒடிசியை பற்றி நினைக்கிறதாகட்டும், உங்களை நான் கல்யாணம் செய்துக்கலான்னு இருக்கிறேன்னு ஒருத்தன் வந்து பக்கத்தில் உட்காந்து பேசுகிறதாகட்டும், 20 வருஷம் இந்த நாட்டை நான் ஆண்டுகிட்டு இருக்கேன், இப்போ உனக்கு மூஞ்சில் மீசை வந்துருச்சுன்னு உடனே நாட்டை ஆள்ற ஆசை வந்துருச்சா அப்படின்னு எமோஷனலாக பேசுகிறதாகட்டும், நான் ஒடிசிக்காக தான் காத்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறதாகட்டும். ஸோ ஒவ்வொரு கேரக்டருமே இந்த படத்தில் பேச முடியாதான் இருக்கும். கண்ணு தெரியாமல் வரவராகட்டும், ஒடிசியை பார்த்த உடனே உயிர் போகக்கூடிய கேரக்டர் ஆகட்டும், எல்லாமே சிறப்பாகவே இருந்தது இந்த படத்தில். கிறிஸ்டோபர் நோலன் இவருடைய படங்கள் அப்படின்னு விரல் விட்டு எண்ணி விடலாம். அந்த அளவுக்கு ஒவ்வொரு படமும் ஒவ்வொரு நேர்த்தியா இருக்கும். அது பேசும்படியா இருக்கும். காலத்துக்கு தனக்கே உரிய அந்த கிராஃப்டை இதுல மிக சிறப்பா பயன்படுத்திருக்காரு கிறிஸ்டோபர் நோலன். நீங்க ட்ராய் மூவி பார்த்துருந்தீங்கன்னா அதுல இருந்து 1% கூட உங்களுக்கு இந்த படம் ஞாபகத்தில் வராது. ஏன்னா உங்களுக்கு ட்ராய் அப்படிங்கிறது அது ஒரு வார் மூவியாக தான் தெரியும்.
தி ஒடிசி இது ஒரு இலக்கிய படைப்பாக தான் கொடுத்துருக்காரு கிறிஸ்டோபர் நோலன். இதில் ஆக்ஷன் பெருசாக இருக்கும் அப்படின்னு நம்பிக்கை வச்சிங்கன்னா அது மிகப்பெரிய ஏமாற்றமாக தான் இருக்கும். ஆரம்பத்தில் இருந்து நான் சொல்லிட்டு வந்த அத்தனை விஷயங்களும் எமோஷனலாக இதில் கையாண்டிருந்திருப்பாரு. கர்மாவை ரொம்பவும் மதிக்கக்கூடியவர், கடவுளுடைய வழிபாட்டை விரும்பக்கூடியவர், கடவுள் சொல்கிற வார்த்தையை ஏற்கக்கூடியவர் அப்படிங்கிறதான் இந்த ஒடிசியோட கேரக்டரைசேஷன். படத்தினுடைய சினிமாட்டோகிராஃபி அந்த காலத்தை அப்படியே கண் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துறது. உடைகள், கப்பல்கள், அந்த காடும் சில நேரம் நம்மகிட்ட பேசும். பிரமிப்பான விஷயங்கள் இதுக்குள்ளார ஏகப்பட்டது இருக்கு. சவுண்ட் எஃபெக்ட், இந்த படம் கடல் சார்ந்த காட்சிகள் தான் அதிகம். இடது பக்கம் வலது பக்கம் அப்படின்னு உங்களுடைய சீட்டின் இருக்கையில் கடல் பகுதியில் நீங்கள் ட்ராவல் பண்ணிட்டு இருக்க மாதிரியான ஓசைகள் அதிகம் உங்களால் உணர முடியும். குறிப்பாக சூரிய தேவனுக்கு எதிராக இவங்க செய்த உடனே அந்த கடல் சீற்றத்துக்குள்ள மாட்டிக்கிட்டு அதில் இருந்து கப்பல் ரெண்டாக உடைஞ்சு போகக்கூடிய காட்சிகள் எல்லாமே நமக்கு ஒரு பயத்தை ஏற்படுத்தும். இந்த படத்தினுடைய முக்கியமான ஸ்பெஷலே ஐமேக்ஸில் ஷூட் பண்ணது தான். ஆனால் இந்தியாவுக்கு அந்த அதிர்ஷ்டம் கிடையாது. ஏன்னா நம்மகிட்ட ஐமேக்ஸ் ப்ரொஜெக்டர் இல்லை. இருக்கக்கூடியது எல்லாமே டிஜிட்டலைஸ் தான். கிறிஸ்டோபர் நோலன் என்ன ஃபீல் பண்ணி எடுத்தாரோ அதை நம்மளால இங்கே உணர முடியுமா அப்படிங்கிறது சந்தேகம் தான். சொல்லப்போனால் ஐமேக்ஸ் ஃபிலிம் ரோல் ப்ரொஜெக்டர் உலகம் முழுக்கவே கம்மியாக தான் இருக்குது. அதில் பார்த்தா தான் படம் கிடையாது. எமோஷனலாக, ஸ்டோரி டெல்லிங்காக எந்த திரையரங்குகளை பார்த்தாலும் அது இந்த படம் கனெக்ட் ஆகும். குறிப்பு, இந்த படம் எல்லாருக்கும் செட் ஆகுமா அப்படிங்கிறது டவுட்டு தான். கிறிஸ்டோபர் நோலனோட ரசிகர்கள் அதிகம் இருக்காங்க இந்தியாவுக்குள்ளார. அவங்க கண்டிப்பாக இந்த 3 நாட்களில் இந்த படத்தை பார்த்து முடிச்சிடுவாங்க. காமனான ஆடியன்ஸ் இருக்காங்க இல்லையா? ஹாலிவுட்டில் ஒரு படம் வந்திருக்குப்பா, டைட்டானிக்கே கமர்ஷியலாக இருந்தால் தான் அது ஓடிச்சு, காதலை மட்டும் சொல்லிகிட்டே இருந்திருந்தால் அதுவும் கவுந்திருக்கும் கப்பல் மாதிரியே. இந்த ஒடிசி ஒரு இலக்கிய படைப்பு அப்படிங்கிறதுனால இந்த படம் எந்த அளவுக்கு ஜென்ரல் ஆடியன்ஸோட செட் ஆகும் அப்படிங்கிறது தெரியல. ஸோ ஒரு நல்ல படத்தை பார்க்கணுன்னு விருப்பம் இருக்கக்கூடிய சினிமா ரசிகர்களுக்கு உங்களுக்கு ஐமேக்ஸ் திரையரங்கம் நியர்பையில் இருந்ததுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். ஒன்ஸ் செலவு பண்ணாலும் இது ஒர்த்தாக தான் இருக்கும். ஸோ இதே போல் நம்ம சேனலில் மற்ற படங்கள் ரிவ்யூ இருக்குது பாருங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள்.